Hello, welcome to everyone. In today's session, I will discuss about features of nuclear fission. Features அப்படின்னு அர்த்தம் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம், சிறப்பு பண்புகள் சொல்லலாம். சரிங்களா? நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அணுக்கரு பிளவு வினையோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். Features of nuclear fission. The process of breaking up of a heavier nucleus. Breaking up a heavier nucleus into two smaller nuclei is called nuclear fission. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். Nuclear fission can be performed at a room temperature. Very important. Nuclear fission process என்ன செய்யும், at room temperatureலயே நடக்கக்கூடியது. In nuclear fission process, alpha, beta and gamma radiations are emitted. யாரே? Alpha radiation, beta radiations and gamma radiations என்ன செய்யும், நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் எமிட் ஆகும். நியூக்ளியர் ஃபிஷன் லீட்ஸ்னா என்ன அர்த்தம், வழிவகுக்கிறது இல்லையா. நியூக்ளியர் ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன், எஸ்பெஷலி யாரே காமா ரேடியேஷன். திஸ் ட்ரிகர்ஸ் தி மியூட்டேஷன் இன் தி ஹியூமன் gene and causes genetic transform diseases. அப்படின்னா என்ன அர்த்தம், நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது உருவாகிற காமா ரேடியேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் பாடியில் நம்ம எக்ஸ்போஷர் பண்ணும்போது நமக்கு பரம்பரை வியாதியை அல்லது மரபு ரீதியான நோயை வருவிக்குது. ட்ரிகர்ஸ் தி மியூட்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தூண்டுதல் மாற்றம். நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் எமிட் ஆகிற காமா ரேடியேஷன்ஸை நம்மளோட பாடி எந்த அளவுக்கு உள்வாங்குதோ, எக்ஸ்போஷர் பண்ணுதோ, அந்தளவுக்கு நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த ரேஞ்சஸ்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் சேஃப்டி மெஷர்ஸில். இப்போ அந்த காமா ரேடியேஷன்ஸோட விளைவு என்னவா இருக்க போகுது, மரபு வழி நோய்கள், பரம்பரை நோய்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். அணுக்கரு இணைவு வினையோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். Nuclear fusion is the combination, underline this, combination of two lighter nuclei to form a heavier nucleus. ரெண்டு லைட்டர் நியூக்ளியை இணைஞ்சு ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ். To occur nuclear fusion process means, underline, extremely high temperature and pressure is needed. This is the one of the major drawback of nuclear fusion process. Nuclear fission நடக்கணும்னா at room temperature அரவுண்ட் ஒரு 29 டிகிரி செல்சியஸ்லேயே நடக்கும். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் வேணும். அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10⁻7 கெல்வின்லேருந்து 10⁻9 கெல்வின் ரேஞ்சுக்கு இருக்கணும். அது பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் ஆல்ஃபா ரேஸ், பாசிட்ரான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். பாசிட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட
ஆன்டிபார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது கெமிஸ்ட்ரியில் டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. In this process only light and heat energy is emitted. இந்த ப்ராசஸில் யாரெல்லாம் எமிட் ஆகிறது? லைட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் எமிட் ஆகும். there is no genetic transform diseases. பரம்பரை அல்லது வம்சாவளி நோய்கள் எதுவும் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸில் உருவாகிறது இல்லை அல்லது பாதிப்பு ஏற்படுறதில்ல. ஒன்லி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் மட்டும் கிடைக்கும். இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள், லைஃப் டைம் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னும், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட், யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதனோட பயன்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னா யாரு? சேம் எலிமெண்ட்டோட ஆட்டமாக இருக்கும். அப்போ தான் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். சேம் ரெண்டு பேர் ஆஃப் நியூக்ளியஸ் எடுத்துக்க போகிறோம், அதனோட அட்டாமிக் நம்பர் சேம், ஏன்னா சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸ், ஆனால் மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். இந்த பேர் ஆஃப் நியூக்ளியஸை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ ரேடியோ ஐசோடோப்ஸுங்கிறது யார் அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகிற அந்த எலிமெண்ட்ஸோட ஐசோடோப்ஸை தான் ரேடியோ ஐசோடோப்ஸ்னு சொல்கிறது. மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் ரேடியோ ஆக்டிவிட்டி. நிறைய ரேடியோ ஐசோடோப்ஸை வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் மூலம்தான் நம்ம உருவாக்குறோம். These radio isotopes have found wide variety of applications. ஏராளமான அளவு அப்ளிகேஷன்ஸ் யாருக்கு இருக்கு? நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி மூலம் உருவாக்குற அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்க்கு இருக்கு. எக்ஸ்பெஷலி என்னென்ன ஃபீல்டுலலாம் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெடிசின், மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரில் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறோம், அது ஆர்ச்சியோலாஜிக்கல் ரிசர்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொல்லியல் ஆய்வு சொல்கிறோம் இல்லையா, பழங்காலத்து பொருட்கள் இந்த இடத்துல கண்டு எடுத்தோம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிசர்ச்சுக்கு வந்து ஆர்ச்சியோலாஜிக்கல் ரிசர்ச்சுக்கும் நம்ம ரேடியோ ஐசோடோப்பை தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பெஷலி கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறோம், பழங்காலத்து பொருட்களை பற்றின ஆய்வை பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், விவசாயத்தில் நம்ம ரேடியோ ஐசோடோப்ஸோட பயன்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தி ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் P32, P32ங்கிற பாஸ்பரஸ், ரேடியோ பாஸ்பரஸ் என்ன செய்யுது அப்படின்னா, ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். அதாவது பயிர்களோட விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம விவசாயத்துறையில் யாரை பயன்படுத்துகிறோம்? ரேடியோ பாஸ்பரஸை பயன்படுத்துகிறோம். தி ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் தி ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரேடியோ ஐசோடோப்ஸ் எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷன்ஸ் கேன் பி யூஸ்டு டு கில் தி இன்செக்ட்ஸ். ரேடியோ ஐசோடோப்ஸ் எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷன்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பயிர்களில் இருக்கிற இன்செக்ட்ஸ்னால் யார்? பூச்சிகளை கொல்றதுக்கு அல்லது அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அண்டு இன்னொரு விஷயம், இன்செக்ட்ஸ் அண்டு பாரசைட்ஸ். பாரசைட்ஸ்னால் யார்? ஒட்டுண்ணிகள்.
ஒரு ஒரு உயிரை சார்ந்து வாழ்றதுல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம். அண்டு prevent the wastage of agricultural products. பயிர்களோட விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு ரேடியோ ஐசோடோப்ஸை பயன்படுத்துகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ரேடியோ ஐசோடோப் எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த பயிர்களில் இருக்கிற பூச்சிகள் ஒட்டுண்ணிகள் எல்லாம் நம்ம அழிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்ட் ஆகுது இல்லையா, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருட்கள் வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லையா, அதிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை தான் பயன்படுத்துகிறோம். சர்டைன் பெரிசபிள் அப்படின்னா சர்டைன் பெரிசபிள் செரீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனியன் ஆஃபீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சொசைட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே வந்து இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் விதைக்கி வச்சுருக்கோம், விதை நெல் பயிர் வகைகள் இப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் தானிய கிடங்களை வந்து இந்த பொருட்கள் சேமித்து வைக்கும்போது அது கெட்டு போகாமல் பார்க்கறது. எப்படி கெட்டு போகாமல் பார்க்கறதுக்கு நம்ம இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சர்டைன் பெரிசபிள்ஸ் செரீல்ஸ் exposed to radiations remains fresh beyond their normal life. தானிய கிடங்களை சேமித்து வைக்கும்போது அது எப்படி இருக்கும், அந்த ரேடியேஷன்ஸை உள்வாங்குச்சு அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாக உருவாக்கின அல்லது புதுசாக விளைஞ்ச பயிர்கள் மாதிரியே இருக்கும். என்ஹான்சிங் தி ஸ்டோரேஜ் டைம், எவ்வளோ காலம் சேமித்து வச்சாலும் அது புதுசாக உருவாக்கின பொருள் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லை, வெரி ஸ்மால் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ், ரொம்ப கம்மியான அளவுள்ள ரேடியேஷன்ஸை உள்வாங்கும் போதே இட் ப்ரிவென்ட் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலிங் ஆர் ஸ்பாயிலேஜ். ஸ்ப்ரவுட்டிங்னா என்னது, முளை விடுறது, முளைச்சி போயிடும். பார்த்துருக்குறீங்களா, வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் முளைச்சி போயிடும். அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் அது அழுகி போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்லேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸை சப்ளை பண்ணி பாதுகாக்கிறோம். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். வெரி ஸ்மால் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் prevent sprouting and spoilage of onions, potatoes and grams. Gramsனா யாரு, பயிர் வகைகள். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ரேடியோ ஐசோடோப்ஸோட பயன்பாடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 parts. மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸை வந்து 2 பார்ட்ஸாக நம்ம பகுத்திருக்கோம். ஒரு பார்ட்டு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் ரேடியோ ஐசோடோப்ஸோட பயன்பாடுகளை வந்து நம்ம 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னாசிஸ். டயக்னாசிஸ்னால் என்னது, நோயை கண்டுபிடிக்கிறது, நோயை கண்டறிதல். அடுத்தது யார் அப்படின்னா தெரப்பி. தெரப்பி அப்படின்னா கண்டுபிடிச்ச நோய்க்கு என்ன பண்ணுறது, சிகிச்சை அளிக்கிறது, மருத்துவம் பார்க்கறது. சரிங்களா, இந்த 2 பர்பஸுக்காகவே நம்ம வந்து ரேடியோ ஐசோடோப்ஸை மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்துகிறோம். ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ட்ரேசர்ஸ். ட்ரேசர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டுபிடிக்கிறது, வரையறுக்கிறது. To diagnose the nature of circulatory disorder of blood. Nature of the circulatory disorders of blood அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம உடலில் இருக்கிற இரத்த சுழற்சி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா பிளட்டு, அதில் ஏதாவது குறைபாடுகள் வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ரேடியோ ஐசோடோப்ஸு. அதே மாதிரி டிஃபெக்ட்ஸ் ஆஃப் போன் மெட்டபாலிசம். போன் மெட்டபாலிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலும்பு வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலும்புகளில் உள்ள வளர்ச்சிதை மாற்றங்களில் ஏற்படுற குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியோ ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா டு லொக்கேட் டியூமர்ஸ். டியூமர்ஸுங்கிறது யாரு? மூளையில் உள்ள கட்டிகளை, நம்ம பிரெயினில் கட்டி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யாரை பயன்படுத்துகிறோம்? ரேடியோ ஐசோடோப்ஸை பயன்படுத்துகிறோம். ரேடியோ ஐசோடோப்ஸ் which are used as tracers are. எதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு, எந்தெந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், இந்த ஐசோடோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ரேடியோ சோடியம் ஃபஸ்ட்டு யார் இருக்கிறது? ரேடியோ சோடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட், நம்மளோட இதயத்தை வந்து சீராக செயல்பட வைக்கிறதுக்கு, சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்ம ரேடியோ சோடியம் பயன்படுத்துகிறோம். அடுத்து ரேடியோ அயோடின், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? க்யூர் கொய்டர். கொய்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கழலை நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்துறதுக்காக நம்ம ரேடியோ அயோடினை பயன்படுத்துகிறோம். அடுத்தது ரேடியோ அயன், அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணுங்க, டு டயக்னோஸ் அனீமியா. ரத்த சோகை நோய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டயக்னோஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? கண்டுபிடிக்கிறது. ரேடியோ அயனை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ரத்த சோகை நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் டு ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் அனீமியா. ரத்த சோக நோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ரத்த சோக நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யாரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? ரேடியோ அயனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? அடுத்து ரேடியோ பாஸ்பரஸ். ரேடியோ பாஸ்பரஸுக்கு இன்னொரு பயன்பாடு இருக்குது. யார் அது? ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். என்ன பண்ணுறோம்? இந்த தோல் நோய்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தோல் வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கின் டிசீஸுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ பாஸ்பரஸை பயன்படுத்துகிறோம். அடுத்தது ரேடியோ கோபால்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரேடியோ கோபால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். தோல் புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக நம்ம யாரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? ரேடியோ கோபால்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கோல்டு. ரேடியோ கோல்டு எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ரேடியோ கோபால்ட்டையும் ரேடியோ கோல்டையும் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஸ்கின் கேன்சர் வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ் தி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அறுவை சிகிச்சை ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க இல்லையா, அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ்னா என்னது? தூய்மைப்படுத்துறது, சுத்தப்படுத்துறது, அந்த கிருமிகளை அழிக்கிறது. அதுக்காக நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம்? இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எமிட் பண்ணுற ரேடியேஷன்ஸை பயன்படுத்துகிறோம். தட் மீன்ஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ் தி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஸ் தே கேன் கில் தி ஜெர்ம்ஸ் அண்டு மைக்ரோப்ஸ். அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எமிட் பண்ணுற ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுது? அந்த ஜெர்ம்ஸ் அண்டு மைக்ரோப்ஸ் அழிச்சிருது. ஜெர்ம்ஸ்னா யாரு? கிருமிகள். மைக்ரோப்ஸ்னா யாரு? நுண்ணுயிரிகள். கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர் கிருமிகளை வந்து யார் அழிக்கிறது? ரேடியோ ஐசோடோப்ஸ்லேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ். இன் இண்டஸ்ட்ரீஸ் ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ட்ரேசர்ஸ். அதை வந்து கண்டு உணர்றது இல்லையா, அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். டு டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட்ஸ்னா யாரு? குறைபாடுகள். மேனுஃபேக்சர்ஸ்னா தயாரிப்பு இல்லையா, அந்த பொருட்கள் தொழிற்சாலைகளில் பொருட்களை உற்பத்தி பண்ணும்போது ஏற்படுற குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யாரை பயன்படுத்துகிறோம்? ரேடியோ ஐசோடோப்ஸை பயன்படுத்துகிறோம்.
such as cracks and leaks சொல்லலாம். கிராக்ஸ்னா என்னது? விரிசல் விட்டுருக்கிறது அல்லது துளை இருக்கிறது, லீக் ஆகிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களில் இருக்கிற இந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யாரை பயன்படுத்துகிறோம்? ரேடியோ ஐசோடோப்ஸை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் ஃபால்ஸ் இல்லையா? ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணி ஒரு முழுமை அடைஞ்சிருது. தொழிற்சாலைகளில் தயாரிக்கிற பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணி அதனோட தயாரிப்பு முழுமையாக முடிஞ்சு ஒரு ஃபுல் பேக்கேஜுக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் அதான் சொல்லியிருக்கோம். பேக்கேஜிங் ஃபால்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஐடென்டிஃபைடு த்ரூ ரேடியோ activity. Sorry for the inconvenience, students. There is a technical problem. Yes. Gauges அப்படின்னா என்னது? கருவி, அளவீடு செய்கிற கருவிகள் அப்படின்னு அர்த்தம். which have radioactive sources and used in many industries to check the level of gases, liquids and solids. இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அதை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, சாதாரணமாக 1 லிட்டர் 2 லிட்டர் 1 கிலோ 2 கிலோ 1 மோல் ஆஃப் கேஸ் 5 மோல் ஆஃப் கேஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த பெரிய கண்டெய்னரில் கேஸையோ லிக்விட்ஸையோ ஆர் சாலிட்ஸையோ நம்ம வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது அதனோட அளவை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராசஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? An isotope of californium is used in the airlines to detect the explosives in the luggage. இப்போ ஃப்ளைட்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் இப்போ இருக்கு இல்லையா, நம்மளோட பேகு இல்லை ஷூட்கேஸ் இதில் லக்கேஜ் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது வெடிபொருட்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எஸ்பெஷலி கலிஃபோர்னியம் அப்படிங்கிற ரேடியோ ஐசோடோப்பை தான் பயன்படுத்துகிறோம். அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அண்ட் ஐசோடோப் ஆஃப் கலிஃபோர்னியம் is used in the airlines to detect the explosives in the luggage. அடுத்து an isotope of americium is used in many industries as a smoke detector. புகையை கண்டுபிடிக்கிற ஒரு பர்பஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தொழிற்சாலைகளில் அமெரிசியம் அப்படிங்கிற ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஃபைனல் அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ச்சியோலாஜிக்கல் ரிசர்ச், தொல்லியல் ஆய்வு, பழங்காலத்து பொருட்கள் பற்றின ஆய்வு. இப்போ பூமிக்கு அடியிலிருந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்தின பொருளாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் யார், ஆர்ச்சியோலாஜிக்கல் ரிசர்ச். யூஸிங் தி டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன், அண்டர்லைன் திஸ், ரேடியோ கார்பன் டேட்டிங். நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன், யூஸிங் தி டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் தி ஏஜ் ஆஃப் தி எர்த், பூமியோட வயதை கூட கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபாசில்ஸ் அப்படின்னு என்னது, படிம பொருட்கள், இயற்கை சீற்றங்கள் இல்லையா, இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது பூமிக்கு அடியில் சில பொருட்கள் பழங்காலத்துக்கு முன்னாடியே பொதிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த பொருட்களோட நிலைப்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யாரை பயன்படுத்துகிறோம், ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம். ஓல்டு பெயிண்டிங், பழங்காலத்து ஓவியங்கள், மொனுமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நினைவிடங்கள் இல்லையா, பழங்காலத்து நினைவிடங்கள் எல்லாம் நம்ம அது எந்த காலத்து, யாரோட எந்த அரசர் காலத்துது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, பழமையான விஷயங்கள் பற்றின வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யாரை பயன்படுத்துகிறோம், இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்ற டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம். அந்த டெக்னிக்கில் யார் இருக்கா, ரேடியோ
isotopes. Yes. In radiocarbon dating எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in radiocarbon dating the existing amount of radiocarbon is determined. அந்த பழங்காலத்து பொருட்கள் நம்ம கண்டெடுக்கிறோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிற அந்த ரேடியோ கார்பனோட அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம். அந்த டிட்டர்மைன் பண்ணி அண்ட் திஸ் கிவ்ஸ் அன் எஸ்டிமேட் அபவுட் தி ஏஜ் ஆஃப் தீஸ் திங்ஸ். பழங்காலத்து பொருட்களில் இருக்கிற ரேடியோ கார்பனோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சர்வே எடுத்து அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்டெடுத்த பொருளோட வயது என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. இதுக்கு நம்ம பயன்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஐசோடோப்ஸ். தேங்க்யூ.